பட் இந்த முறை வந்து திரு மூர்த்தி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலையே. ஆமா, இந்த முறை மூர்த்தி கொடுக்கல. ஒரு புதிய முகமாக டாக்டர் சுபேர் கான் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டுருக்காங்க. இந்த சுபேர் கான் யாருன்னா ஒரு பெரிய பாரம்பரிய பின்புலம் உள்ள ஒரு நபர். இவருடைய அப்பா வந்து ரஹ்மான் கான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில், இப்போ இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறப்ப தொடர்ந்து திமுகவில் 3 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சேப்பாக்கம் தொகுதியில் 2 முறை, பூங்கா நகர் தொகுதியில் 1 முறையும். எம்ஜிஆர் முதலமைச்சராக எம்ஜிஆர் வந்து ஒரு புகழின் உச்சியில் அசைக்கவே முடியாது எம்ஜிஆர் அப்படின்னு இருக்கப்ப அந்த 3 முறையும் எம்ஜிஆருடைய சட்டமன்றத்தில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஒரு வழக்கறிஞர், இளைஞராக இருந்தவர். சட்டக்கல்லூரியில் படிக்கிறப்ப இவர், துரைமுருகன், சுப்பு, இவங்க 3 பேருமே முரசொலி செல்வம், இவங்க எல்லாமே லா காலேஜில் படிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து பழைய திராவிட இயக்கத்தின் மீது ஒரு ஈடுபாடு, தமிழ் மீது ஈடுபாடு ஏற்பட்டு கலைஞரோட நெருக்கம் ஏற்பட்டு கலைஞர் சீட்டு கொடுக்குறாரு, ஜெயிக்கிறாரு. 3 முறையுமே வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போனார்னா எம்ஜிஆரை வந்து கேள்விகளால் தொலைத்தெடுக்கக்கூடியவர்கள். அதில் கலைஞர் இவங்க 3 பேருக்கு வச்சிருக்க பேர் வந்து இடி மின்னல் மலை. இந்த 3 பேர் இடி மின்னல் மலை மாதிரி சட்டமன்றத்தை வந்து கலக்குவாங்க. இவங்களுக்கு பேரே சட்டமன்ற கதாநாயகர்கள். அப்போ எம்ஜிஆர் எவ்வளவு ஆளுமையோடு இருந்த நேரத்தில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறப்ப அவரை எதிர்த்து அரசியல் செய்தவர் தான் இன்னைக்கு நிற்கக்கூடிய ராயபுரம் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளருடைய அப்பா ரஹ்மான் கான். அப்புறம் 96 திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், அப்புறம் வருவாய்த்துறை அமைச்சராகலாம் இருந்தார். கட்சியிலோட மிக முக்கியமான ஆள். திமுகவுக்கு மிக 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 ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர். எப்படி துரைமுருகன் இருக்காரோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய நபர். அவருடைய பையன் தான் இந்த டாக்டர் சுபேர் கான். ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தியை தாண்டி இவருக்கு இந்த முறை கொடுக்கணும் அப்படின்னா, அப்புறம் அவங்க அப்பா வந்து கொரோனா காலத்தில் இறந்துறாரு, ரோமான் கான் இறந்துறாரு. இறந்த பிறகு இவர் அரசியலுக்கு வர்றாரு. இவர் வந்து ஒரு ஆர்த்தோ சர்ஜன் டாக்டர். ஆமாம், டாக்டர் ஆர்த்தோ சர்ஜனு.